நீங்க ஃபியூச்சர்ல சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறீங்கன்னா, அப்ப நீங்க வீடு கட்டும்போதே என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு சோலார் போடணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம சைட்ட விசிட் பண்ணி பார்த்துட்டு, நம்ம சைடுல என்னென்ன ரிக்யர்மென்ட் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவரும் அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சுட்டாங்க. அது என்னென்ன ரிக்யர்மென்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் நீங்க எங்க வைக்க போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் வயரிங் பைப்ஸ் எல்லாம் லே பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம சோலார் இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா, இபி மீட்டர்ல இருந்து ஏசி சப்ளை வரணும். அதே மாதிரி சோலார் பேனல்ல இருந்து டிசி சப்ளையும் நம்ம இன்வெர்ட்டருக்கு வரணும். அதனால இன்வெர்ட்டர் எங்க வைக்க போறோம்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பைப் எல்லாம் நம்ம லே பண்ணி வைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 ப்ராப்பரான எர்த் பிட்டு நம்மளுக்கு தேவைப்படும். சோலார் பேனலுக்கு எர்த்திங் பண்ணணும், இன்வெர்ட்டருக்கு எர்த்திங் பண்ணணும், அப்புறம் லைட்னிங் அரஸ்டருக்கு எர்த்திங் பண்ணணும், ஏசி டிபி டிசி டிபிக்கு எர்த்திங் பண்ணணும். ஸோ 4 எர்த்து நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்டே சொன்னதுனால அங்கே வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எலக்ட்ரிஷியன் வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பைப்பெல்லாம் லே பண்ணி வச்சதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம உடைக்கணும் ட்ரில் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. நம்ம நேராக போய் சோலார் பேனல் அண்ட் இன்வெர்ட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒயர் மட்டும் லே பண்ணால் போதும். அந்த கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இங்க எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்கோம், இன்வெர்ட்டர் பேனல்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்பெக்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சப்சிடியில சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சோலார்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.